என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னைத் தேடி வந்திருக்கின்றேன். கடும் கோபத்தில் உன் அம்மா உன் இல்லத்திற்குள் வந்து அமர்ந்து விட்டேன். இன்று என்னை நீ தவிர்த்து விட்டாய். ஆனால் இனி நடக்கப் போகின்ற எந்த ஒரு விஷயத்திற்கும் உன் அம்மா நான் பொறுப்பாகவே மாட்டேன். எதனால் நம் தாயானவள் இப்படி நம்மை இவ்வளவு கஷ்டப்படுத்துகின்றாள் என்று நீ வேண்டிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அப்படியானால் நான் சொல்வதை நீ ஒரு நாளும் கேட்கவே கிடையாது. இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல பிரச்சனைக்கு காரணமாக இருக்கின்றவர்களை இந்த தாயானவள் நான் அடையாளம் கண்டு கொண்டு வந்திருக்கின்றேன். அடையாளம் கண்டது மட்டுமல்ல என் பிள்ளையே, உனக்கு இந்த சோதனைகளுக்கு எல்லாம் தீர்வினை கொண்டு வந்து உன்னை தெளிவாக புரிந்து கொள்ள வந்திருக்கின்றேன். இந்த அம்மா கோபமாக வந்தது உன் மீது அல்ல, உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்த உன்னுடைய அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களைத்தான். என் தங்கமே, அவர்களுக்கு ஒருபொழுதும் உன்னுடைய விஷயம் என்னவென்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். நான் செய்யப்போவது என்னவென்று உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். இன்று நான் செய்ய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் கேட்காமல் அதன் பிறகு நீ படுகின்ற கஷ்டங்களுக்கு நான் பொறுப்பல்ல. இதுதான் உன் அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் செய்யப்போகின்றேன் என்று நினைத்து விட்டால் அது நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? மாறாக அதை நினைத்து நினைத்து நீ பட்டு கொண்டு இருக்காதே. அப்படி வேதைப்படுவது தவறாக இல்லை என் தங்கமே. இப்பொழுது யாருடைய மனது கஷ்டப்படும்படி நீ நடந்து கொண்டிருக்கின்றாய்? உனக்கு யார் இவ்வளவு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் தங்கமே? உனக்கு சோகத்தை கொடுத்தவர்கள், காயப்படுத்தியவர்கள் உடலுக்கு எல்லாம் இந்த அளவிற்கு இடத்தை கொடுத்திருக்கிறாய் என்று யோசிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த தாயானவள் எனக்கு அது மனவேதனையை கொடுத்து இருக்கின்றது. பல விஷயங்கள் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கத்தானே செய்யும். எல்லா நேரத்திலும் இவைகளை உணர்ந்து சரிப்பட்டு வராது. எல்லா சூழ்நிலைகளும் இப்படியே இருந்து விடாது. எல்லா நேரமும் இனி உனக்கு மாற்றங்கள் வந்து தானாக வர வேண்டும் என் தங்கமே. உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக கொண்டு செல்ல வேண்டும். எப்படி எல்லாமே இருந்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் இப்பொழுது வருகின்ற இந்த பிரச்சனைகளை சற்று நீ சிந்தித்து பார்த்தால் இனி வரப்போகின்ற நாட்கள் எல்லாம் உனக்கு நல்ல நாட்களாக மாறுவதை உன்னால் நிச்சயமாக உணர முடியும். என் பிள்ளைக்கு நான் சொல்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு நிச்சயமாக நல்ல அமைதியை கொடுக்கும். எப்பொழுதும் போல இல்லாமல் இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாகவும் சற்று அமைதியாகவும் அமர்ந்துவிட்டு எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் நல்லது எப்பொழுதும் நடக்கின்றது என்று பார்த்துவிட்டு உனக்கு துரோகத்தை செய்தவர்களுடைய பாவங்களுக்கான தண்டனையை இந்த அம்மா நான் கொடுக்கப் போகின்றேன் அல்லவா? அதை நீ பொறுத்திருந்து பார்த்துவிட்டு எந்த தடங்கல்களும் இல்லாமல் நீ செய்கின்ற செயலை சரியாக செய்துவிடலாம். அம்மா புறப்பட்டு விட்டேன். உன் இல்லத்திலிருந்து ஆவேசமாக அவர்களுக்கு தண்டனையை கொடுக்க நான் புறப்பட்டு விட்டேன். இனி ஒரு நாளும் நீ கவலைப்படாதே என் தங்கமே. உன் வாழ்க்கைக்கான பொறுப்பு உன் தாயானவள் என்னுடையது என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக செய்து கொண்டிரு. நம்பிக்கையோடு இரு. உனக்கு எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் என் தங்க பிள்ளையே. நீ மற்றவர்களுக்கு எந்த துரோகத்தையும் செய்யாமல் நிம்மதியாக இருந்து உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிரு. உனக்கான எந்த விதமான கஷ்டங்களும் உன்னை வந்து நெருங்காது.
இந்த அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றது அல்லவா? எனக்கு உன் தாயானவள் நான் உன்னிடமிருந்து எதிர்பார்ப்பது நீ மற்றவர்களுக்கு எந்த துரோகத்தையும் செய்யாமல் இருப்பதுதான். இப்பொழுது நான் உன் மீது கோபமாக இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ யாரோ ஒருவருக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு துரோகத்தினை செய்திருக்கிறாய். அது அவர்களினுடைய மனதை மிகவும் பாதித்து இருக்கின்றது. அவர்கள் உன் மீது சில சாபத்தினையும் விட்டு இருக்கின்றார்கள். என் தங்க பிள்ளையே, உன் அம்மா சொல்வது உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் மற்றவர்களினுடைய சாபத்திற்கும் அவர்களினுடைய கஷ்டத்திற்கும் நீ காரணமாக இல்லாமல் இருந்துவிட்டாலே போதும். அவர்களினுடைய பாவ புண்ணியங்களும் உன்னை நிச்சயமாக ஆசீர்வதிக்கும். என் தங்க பிள்ளை, அப்படி உனக்கு அவர்களினுடைய இல்லாதவர்களினுடைய ஆசீர்வாதங்களுடன் சேர்த்து இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதமும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீ எதற்காகவும் கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே என் தங்க பிள்ளையே. உன் அம்மா நான் உனக்கு கொடுக்க இருப்பதை நீ பொறுத்திருந்து பார் என் தங்கமே. நீ எண்ணியது போல எதையும் ஈடேற்றாமல் நினைப்பது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது இவையெல்லாம் இந்த வாழ்க்கையின் உனக்கு பல கஷ்டங்களை கொடுக்கத்தானே செய்யும். எல்லா நேரத்திலும் இவைகளை உணர்ந்து நீ ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் தங்க பிள்ளையே? நீ படுகின்ற கஷ்டங்களுக்கு நீ பொறுப்பல்ல. உன்னுடைய பாவங்களும் நீ செய்த காரியங்களும் தான் காரணம். என் தங்க பிள்ளையே, நீ எவ்வளவுதான் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு நல்லதை செய்தாலும் நீ ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு தவறினை செய்திருந்தாலும் அது உன் கர்ம வினைகளால் உன்னையும் உன் பிள்ளைகளையும் பின்தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். அப்படியானால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இப்பொழுது இந்த வாழ்க்கையில் முடிந்த அளவிற்கு யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாமல் இருக்க வேண்டும். அப்படி நீ திரும்பவும் மற்றவர்களுக்கு பாவத்தையும் செய்து கொண்டிருப்பாயானால் என்னுடைய கோபத்திற்கு நீ ஆளாவாய். என் தங்க பிள்ளையே, நான் உன் மீது கடும் கோபத்தில் இருக்கின்றேன் என்று கூறினேன் அல்லவா? அது இதற்காக மட்டும்தான். நீ மற்றவர்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காமல் இரு. உன்னால் யாரும் எந்த துன்பத்தையும் அனுபவிக்க கூடாது அல்லவா? என் தங்க பிள்ளையே, உன் இல்லத்தில்தான் எப்பொழுதும் இந்த அம்மா நான் குடியேறி கொண்டிருக்கின்றேன். எனக்கான தீபங்களையும் பூஜைகளையும் நீ செய்து கொண்டே இரு. உனக்காக எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் நான் உனக்கு துணையாக இருந்து கொண்டே இருப்பேன். உனக்கு கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் என் நாமத்தை மட்டும் நீ மனதார உச்சரித்து கொண்டே இரு. உனக்காக என் இரு கரங்களையும் நீட்ட நான் தயாராக இருக்கின்றேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.